ஹாய் ஆல். இன்னைக்கு பேப்பர்ல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதை பத்தி நிறைய கருத்துக்கள் வந்துருக்கு. இந்த ஒரு அப்படிங்கிற வச்சு நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பொதுவா ஒரு தேர்தல் அப்படின்னு சொன்னாலே அது நம்முடைய வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். நீ அரசியல் அப்படி இப்படி எல்லாம் அரசியல்வாதி மோசம், அரசியல் சாக்கடை என்னதான் சொன்னாலும் கடைசியா நம்முடைய நிலைமையை தீர்மானிக்க போவது இந்த அரசியல். அப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த முழக்கம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு செய்தி என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஏன்னா இது குறித்து பல்வேறு ஆய்வுகள், கருத்துக்கள், பொதுமக்கள் கருத்து, அரசியல் கட்சி கருத்து எல்லாம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் இன்னைக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, 2029 ஆண்டு மக்களவை, சட்டமன்றங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது குறித்து ஆய்வு பண்ணுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு ஆய்வு குழு அமைச்சாங்க. அது பல்வேறு தரப்பினுடைய கருத்துக்களை கேட்டுட்டு அதனுடைய ஆய்வறிக்கையை கொடுக்குது. இந்த ஆய்வறிக்கையை வாங்கி இருக்கக்கூடிய ஒன்றிய சட்ட ஆணையம், அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி ரித்துராஜ் அவஸ்தி தலைமையிலான அந்த சட்ட ஆணையம் இது குறித்த முன்மொழிவை வைக்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப நிறைய கேள்விகள் இருந்தா கூட சில கேள்விகளுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் தேர்தல் நடந்து போச்சுங்க, இப்ப ஒரே தேர்தல் நம்முடைய மக்களவைக்கும் நம்ம மாநிலத்துக்கு நடக்குது. ஆனா மாநிலத்துல ஆட்சி கவுந்துருது, இல்ல அங்க மேல ஆட்சி கவுந்துருது, அப்ப எப்படி நடத்த முடியும் அப்படின்னா, அதுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, இப்ப 2029 நடக்குது, அதுக்கு அடுத்த தேர்தல் 2034 நடக்கணும். 2031லயும் 32லயும் கவிழ்ந்தால் மறு தேர்தல் நடத்துவாங்க. அந்த மறு தேர்தல்ல வரக்கூடிய அந்த ஆட்சி 2024 வரையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா கவுண்டா ஒரு ஒற்றுமை அரசு, யூனிட்டி கவர்மெண்ட் சொல்லுவாங்க, எல்லா கட்சியும் சேர்ந்து அமைக்கிறது அப்படின்னு இது நடைமுறை சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நம்ம தேர்வு நோக்கத்துல நாம படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு நமக்கு.